வணக்கம், வந்தனம், நமஸ்கார் மக்களே. ஆட்டம் ஒரிஜினல்ஸ். இது உங்கள் விக்கி. என் கூட நம்ம கெஸ்ட் பிரபா இருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் அந்த டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக இது இருக்கும். ஏன்னா அவங்களோட டேக்லைனே அதுதான், வி வில் ராக் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட டேக்லைனே ஹிந்தியில் இருக்கும். ஸோ அதை தான் வில் மும்பை ராக் திஸ் IPL 2025. ஏன்னா பாஸ்ட் 2 இயர் அவங்களுக்கு நினச்சபடி போகலை. பட் லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன்ற மாதிரி கடப்பார டீம் தான். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து மும்பை டீமை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கூட வழக்கம் போல பிரபா வந்திருக்காரு. வணக்கம் பிரபா. வணக்கம் வணக்கம். ஸோ மும்பையை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தளவில் நம்ம எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபேவரட்டான ஒரு டீம்னு சொல்லலாம். கரெக்ட். அதாவது எந்தெந்த சீசன்லாம் மும்பை நல்லா பண்ணியிருக்கோம் அந்த சீசன் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் சீசன்ஸாக இருந்திருக்கு. ஸோ இப்போ ரிட்டென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எக்கச்சக்க கான்ட்ரவர்சிஸ் இல்லையா? ஃபஸ்ட்டு ஹார்திக் பாண்டியா கேப்டன்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய அரசல் புரசலாக பின்னாடி வந்து சூரியகுமார் யாதவ் அண்டு பும்ரா அவங்களுக்குலாம் அது சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்ற மாதிரியான புரளிகள். அதே நேரத்தில் ரோஹித் சர்மாக்குரிய மரியாதை கொடுக்கல, அவர் ஃபீல்டிங்கில் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க அலிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் எந்த ஒரு பிரச்சனையும் ஒரே மொத்தத்தில் சரியாயிடும்னு சொல்லிட்டு நம்ம வேர்ல்டு கப் T20 வின் பண்ண பிறகு ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு மொத்தத்தை கொடுத்துட்டு சமாதானம் ஆகி இப்போ ரிட்டென்ஷன்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ரிட்டென்ஷன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க பிரபா இது வரைக்கும்? இல்லை, மும்பை இந்தியன்ஸோடைய ரிட்டென்ஷன் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நிச்சயமாக வந்து அவங்களுடைய தரமான பிளேயர்ஸை எப்படி நம்ம ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ அவங்களுடைய ரிட்டென்ஷன்லாம் பாருங்களேன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, முக்கியமாக தி கோட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ராவாக இருக்கட்டும், இதுல யாராவது ஒரு பிளேயரை நீங்க வெளியில விட்டாலுமே கூட அந்த பிளேயரை வந்து மற்ற டீம் கொத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பொழுது அவங்க வந்து விடுறதுக்கு தயாராகவே இல்லை அப்படிங்கிறது நம்ம தெளிவாகவே பார்க்க முடிஞ்சது. நிச்சயமா வந்து இது இந்த கோர் வந்து அப்படியே இருந்தாதான் மும்பை இந்தியன்ஸ் வந்து அடுத்த வருஷம் டிராஃபி அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு நான் பாக்குறேன். எனக்கு என்னன்னா ஒரு தாராள மனசை தான் நான் பாக்குறேங்க. இப்ப இந்த 3 பேருமே இப்ப இந்த ட்ரையோ ஆஃப் ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனாக பும்ராக்கு கொடுத்தது வந்து அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையா? அது பெரிய ஒரு ஜெனராசிட்டியும் கூட. அதே நேரத்தில் மும்பை பார்த்து வளர்த்த ஒரு பிளேயர் ஜஸ்பிரீத் பும்ரா. அவங்களுக்கு கீழே தான் வளர்ந்தாரு, அதாவது ரோஹித் சர்மா கீழே தான் வளர்ந்தாரு. இப்போ அவங்கள விட அதிகமான அமௌண்ட்டுக்கு ரிட்டென்ஷன் பண்ணுறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பும்ரா வந்து வெளியில் விட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவர் 80 கோடிக்கு கூட போகலாம். நான் வந்து தமாஷுன்னு சொல்லல. ஏன்னா வந்துட்டு அவர் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய டீம்ஸ் வந்து ஆர்வமாகவே இருக்காங்க. அப்படிங்கிற பொழுது நிச்சயமா வந்து அவர் வந்து ஒரு தரமான, இப்போதைக்கு உலக தரமாய்ந்த ஒரு பவுலர் அப்படிங்கிறதுனால எல்லா டீமுக்குமே வந்துட்டு பாசிபிள் இருக்கு. அப்படிங்கிற பொழுது அந்த பிளேயரை விடுறதுக்கு அவங்க தயாராகவும் இல்லை. அதே போல இன்னும் கூடுதலாக கூட கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கரெக்ட். ஏன்னா மற்ற பிளேயர்ஸ்லாம் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் 20 கோடி 23 கோடிலாம் போறப்ப பும்ராக்கு அது ஒர்க்கு தான். இப்போ பும்ரா ஒரு மெயின் டாப் பவுலரா இருக்காரு. அவங்க வந்து அந்த செகண்ட் பவுலருக்கு வந்து எப்படின்னா இயர் ஆன் இயர் ஒரு சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இப்ப முன்னாடி வந்து பார்த்துருந்தீங்கன்னா பேட்டிசன் இருந்தாரு, அதுக்கப்புறம் சில பவுலர்ஸ் இருந்தாங்க, இருந்தாரு முன்னாடி. அதுக்கப்புறம் திடீர்னு ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் எடுத்தாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. ஆனா 2 பேருமே சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட அமையல பெருசாவே. ஸோ அந்த நிலையில இப்ப அந்த செகண்ட் பவுலர் வந்து ஒரு இந்தியன் ஆப்ஷன்ஸ்க்கு ரிட்டென்ஷனுக்கு போயிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஆகாஷ் மத்வால், அப்படி இல்லைன்னா இன்னொரு பிளேயருக்கு போயிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற ஏதாவது பிளேயர்ஸ் வந்து அந்த செகண்ட் ஃபாஸ்ட் பவுலருக்கு யாருக்கு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அன்ஷுல் கம்போஜ் ஒரு நல்ல ஆப்ஷனா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவரை வந்து என்ன பிளான்ல அவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து எப்படி இருந்தாலும் அவர் வந்து அந்த கடைசி அந்த சர்க்கிள் ஆஃப் அந்த பிளேயர் லிஸ்ட்ல தான் வருவாரு. அப்படிங்கிற போது நிச்சயமா வந்து அவரையும் எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம ஆகாஷ் மத்வாலை பத்தி பாத்தீங்கன்னா அவரும் நல்ல யார்கர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் தான். ஆனா வந்துட்டு கடைசி சீசன்ல வந்து அவருக்கு அதிகமா வாய்ப்பு கிடைச்சதான்னு எனக்கு தெரியல. அதனால வந்துட்டு மறுபடியும் வந்து அவங்க இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருக்கு நிச்சயமா போதான் போறாங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்தியன் ஸ்பின்னர் வந்துட்டு அவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்,
நிறைய வந்து பெரிய ஸ்பின்னரை வச்சு அவங்க விளையாடின மாதிரி எனக்கு நினைவே இல்லை. கடைசியா பாத்தீங்கன்னா இந்த பிரக்யான் விஜயா அந்த மாதிரியான ஸ்பின்னரை வச்சு விளையாடி இருக்காங்க இதுக்கு பழைய சீசன்ஸ் எல்லாம். ஆனா வந்துட்டு மயங்க் மார்க்கண்டே, இந்த பியூஷ் சாவ்லா இந்த மாதிரியான பவுலர்ஸ் தான் இருக்காங்களே தவிர்த்து பெரிய தரமான இப்ப சஹல், அஸ்வின் மாதிரியான பவுலர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கல. கொஞ்சம் சீசன்ஸ் வந்துட்டு இவர் குருணல் பாண்டியா விளையாடிட்டு இருந்தாப்ல, அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து அந்த இயர் அந்த ராகுல் சேகர் இயர் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி பிளேயருக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சேகல், அஸ்வின் மாதிரியான ஆட்கள் வந்து எப்படியும் கண்டிப்பா பெரிய ரேட்டுக்கு போவாங்க. பட் இவங்களுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட்டும் கிடையாது இல்லையா? சோ எந்த மாதிரி பிளேயர்ஸ் போவாங்க நீங்க நினைக்கிறீங்க? மறுபடியும் வந்துட்டு அந்த 5.5 கோடி இல்ல 6 கோடி அளவுக்கு குருணால் பாண்டியா கிடைச்சாலுமே கூட அவருக்கு போக சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே போல ராகுல் சகருக்கு கூட அவங்க போகலாம். இருந்தாலுமே வந்துட்டு அவங்க கிட்ட பஞ்சாப் கிங்ஸ் ஆர்டிஎம் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் எந்த அளவுக்கு ரேட் இன்க்ரீஸ் பண்ணி விடுவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும், சிஎஸ்கேவா இருக்கட்டும், அந்த பிளேயர்லாம் அந்த டீம்ஸ் வந்து எந்தெந்த பிளேயர்லாம் எடுக்க பாக்குறாங்களோ அதை வந்துட்டு மற்ற டீம் வந்து கெடுக்க தான் பாக்குறாங்க. நான் நிறைய ஆப்ஷன்ல இதை வாட்ச் பண்ணிட்டேன். அது வந்துட்டு விலையை வந்து கண்ணு மண்ணு தெரியாம உயர்த்தி வர்றதை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாவும் இருக்கு இல்லையா? சரி, அந்த ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு வந்து அடுத்த கேள்வி என்ன பாத்தீங்கன்னா திலக் வர்மா. ஏன்னா ரீசெண்ட் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லயும் அவர் சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை கம்பேரிட்டிவ்லி. அவருக்கு வந்து 8 crore கொடுத்து ரீட்டைன் பண்ணிருக்காங்க. மேபி அவர் வந்து ஆர்டிஎம்ல எடுத்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இல்ல 8 crore ஒர்த்து தான் நினைக்கிறீங்களா? இல்ல, மும்பை இந்தியன்ஸ் தான் வந்துட்டு முறையா வந்து திலக் வர்மா வந்து வளர்த்து விட்டதா அவங்க தான் அப்படிங்கிறதுனால அவரு 8 crores ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நிறைய பேருடைய பார்வை வேறுபடும். ஒருவேளை நீங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அவர் வந்து இதை விட அதிகமான தொகைக்கு கூட வேற ஏதாவது ஒரு டீம் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி சென்னை கூட ரொம்ப அக்ரெசிவா போனாங்கன்னு நினைக்கிறேன் அவர் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓகே அவரோட ஒருத்தன் தான் நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி இப்ப நிறைய பேர் இந்த முன்னணி பேட்ஸ்மேன்கள் பெருசா ஆட முடியாத டயத்துல வந்து திலக் வர்மா தான் ஒரு இன்சூரன்ஸ் பிளான் மாதிரி இருந்திருக்காரு அவங்க டீமுக்கு. ஸோ அதுக்காகவே அவர் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா. ஏன்னா லாஸ்ட் இயர் அவரோட கேப்டன்சி மேல எக்கச்சக்க கேள்விகள் இருந்தது. மெயின் பவுலர்ஸ் இருக்கும்போது அவர் செகண்ட் ஓவர் எடுத்து, ஏன்னா அது வந்து குஜராத்தில் அது ஒர்க் அவுட் ஆச்சு அவர் அந்த நியூ பால் எடுக்கிறது. இப்போ இங்கே மும்பையில் பண்ணும்போது அது பெருமளவில் ஒர்க் அவுட் ஆகலை. அப்படின்ற பட்சத்தில் இந்த வாட்டி கேப்டன்சியில் எப்படி முன்னேற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கேப்டன்சியில் முன்னேற்றம் இருக்குங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா அவருடைய அந்த மெச்சூரிட்டி லெவலுங்கிறது வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால கடைசி வருஷங்கள்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் குறைவா இருந்தாலுமே கூட நிச்சயமா அந்த பாண்டிங்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம கடைசி வருஷம் பார்த்திருப்போம் பிளேயர்ஸ்குள்ள எந்த அளவுக்கு வந்து கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது அப்படின்றதுனால நிச்சயமா இந்த முறை அது சரியாயிடும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, அது சரியாயிடும் நம்புறீங்க. ஆனா இதுதான் ரொம்ப யூனிக்கான விஷயம் இல்லையா? அது ஒரு கேப்டன்சி டீம்னு சொல்லலாம். மும்பையோட கேப்டன் ஹார்திக் பாண்டியா, T20 கேப்டன்னு சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் இந்தியாவோட ஓடிஐ டெஸ்ட் கேப்டன் ரோஹித் சர்மா. அது ஒரு கேப்டன்சி டீமா இருக்கிறதால இப்ப அவங்களுக்குள்ள எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஐடியா தோணும் இல்லையா ஒரு கட்டத்துல. அது எப்படி ஒரு டீம்ல 3 கேப்டன்சி இருக்கிறதால இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஏதாவது இடத்துல நிச்சயமா வந்து இடையூறுகள் வரதான் செய்யும். நம்ம அதெல்லாம் கடந்துதான் வந்து விளையாடி ஆகணும் அப்படின்னு தான் நான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா கடைசி 2 வருஷமா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப புவரா இருந்திருக்கு. அதனால வந்து நிச்சயமா அதெல்லாம் கடந்து இந்த வருஷம் அவங்க விளையாடி ஆகணும். ரோஹித் சர்மாவுக்கும் தெரியும், ஏன்னா இப்போ கடைசி வருஷம் ஒழுங்கா போகல அப்படின்றது தெரிஞ்சாலுமே கூட அந்த வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள்லாம் தீர்ந்துடுச்சுன்னு தான் நான் பாக்குறேன். எனக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா லாஸ்ட் இயர் அந்த ஃபேக் அண்ட், ஆனா அவரோட ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட் எப்படி சொல்றது, அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது வந்து கம்மியா தான் தெரிஞ்சது. பட் கடைசி அந்த ஃபேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. செஞ்சுரியெல்லாம் அடிச்சாரு நினைக்கிற ஒரு மேட்ச். ஸோ அந்த மாதிரி ரோஹித்தை பார்ப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த வாட்டி? இல்ல ஒரு செகண்ட் ஃபீல்ட் மாரி தான் இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா டீம்ல? இல்லைங்க, ரோஹித் சர்மா என்னைக்குமே வந்து அவரு என்ன சொல்றது ஒரு பயங்கரமான ஹிட் பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஒரு இன்னிங்ஸ் அவருக்கு வந்து கிடைச்சிருந்தனாலே போதும், ருத்ர தாண்டவம் ஆடிடுவாரு. இப்போ மும்பை இந்தியன்ஸ் எடுத்துங்களேன், ரோஹித் சர்மா செகண்ட் ஃபீல்டில் ஆடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா கூட
ஒரு பக்கம் பாருங்க சூரியகுமார் யாதவ் இருக்காரு, இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, யாராவது ஒருத்தவங்க நின்றுட்டாலுமே கூட அந்த இன்னிங்ஸ் வந்து டோட்டலா வந்துட்டு எதிர் டீமுக்கு தான் வந்து பாதகமா அமையுமே தவிர இவங்களுக்கு கிடையாது. அப்படிங்கிற பொழுது நிச்சயமா வந்து அது நம்ம செகண்ட் ஃபிடில் அப்படிங்கிற அந்த தாட்டையை விட்டுலான்னு நான் நினைக்கிறேன். குட் குட். எனக்கு அதுல இன்னொரு இதுனா ரோஹித் சர்மா, இஷாந்த் கிஷன். ஏன்னா இஷாந்த் கிஷன் வந்து மேபி அவரோட பர்சனல் ரீசன்ஸ் எக்கச்சக்க காரணமாக வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து பெருசா சோபிக்காம இருக்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர் தான். ஒரு மேட்சையே தலைகீழ திருப்பக்கூடிய ஒரு பிளேயரு. அப்படி இருக்கும்போது அவர் விட்டுட்டாங்க, அவர் திருப்பி ஆர்டிஎம்ல எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மித்த டீம் எல்லாத்துட்டுமே வந்துட்டு நிறைய மணி இருக்கிறதுனால இஷான் கிஷன் மறுபடியும் வர்றதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. 99.9% சான்ஸே இல்லை. இப்போ வந்து இந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு எக்கச்சக்க டீம் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு தோனிக்கு ஒரு ஆல்டர்னேட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கு வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ரிஷப் பண்ட் ஒரு பிளேயர் தேவைப்படுறாரு. அதே மாதிரி கேகேஆருக்கு அதிகமாக தேவைப்படுறாங்க. அண்ட் பஞ்சாப் வந்து ஏற்கனவே பெரிய பர்ஸோட இருக்காங்க. ஸோ எந்த டீமுக்கு வந்து இஷாந்த் கிஷான் வந்து போவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இஷான் கிஷனுக்கு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கேகேஆருக்கு போறதுக்கு தாங்க நிறைய சான்சஸ் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் வேற. நிச்சயமா வந்து அவரை ட்ரை பண்ணுவாங்க. அதே போல இந்த குவிண்டன் டிகாக்கான மாதிரியான பிளேயரை கூட மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோணுது. ஒரு 5 கோடி இல்ல 6 கோடிக்குள்ள வந்தாருன்னா நிச்சயமா மறுபடியும் அவரையும் வாங்கி போட சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஓவர்சீஸ் பேட்டர் வேற, அவராலேயும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்படிங்கிற போது அவரை கூட அவங்க ட்ரை பண்ணலாம். என்னோட அடுத்த கேள்வி அதுதான். ஓப்பனிங்கே யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க இப்போ மும்பை இந்தியன்ஸ்? இருக்கிற டீம்ல இருந்தா இல்ல புதுசா ஒரு பிளேயரை எடுக்க பார்ப்பாங்களா ஓப்பனருக்கு? அதாவது ரோஹித்தோட பேரை. ரோஹித்தோட பேரை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நிச்சயமா வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இஷான் கிஷன் கண்டிப்பா அது கிடைக்க மாட்டாங்க, அந்த சாப்டரே நம்ம விட்டுடலாம். மற்றபடி வந்து வேற யாராவது ஓவர்சீஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. எப்படியும் ஒரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் வந்து மிஸ் ஆகுறாங்க இல்லையா? இப்போ டிம் டேவிட் மாதிரியான பிளேயர் வந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ்ல நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நியூசிலாந்து எனக்கு தெரிஞ்சு மிச்சல் ஸ்டாண்டன் கூட அவங்க ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. அவரால் பேட்டிங்கும் ரீசனபிளா ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நல்ல பவுலரும் கூட. ஸோ அதனால அவரை கூட அவங்க ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இப்போ மிச்சல் சாண்டனர் வந்துட்டு நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு. அதே போல வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு அவரால் நல்லா பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. எனக்கும் அது தோணுது. ஏன்னா சென்னையில இருந்த வரைக்கும் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. கிடைச்ச வாய்ப்பு சரியா பயன்படுத்தி இருந்தாலுமே நிறைய அளவு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ மும்பை மாதிரியான டீமுக்கு போனாருன்னா அவர் பெருசாக வாய்ப்புகள். நிச்சயமா ஃபாரின் ஃபேஸ் பவுலர்ல யாரு வந்து போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜெரால் குர்சியே லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க. பட் அவரு சவுத் ஆப்பிரிக்கன் மாதிரியான பவுன்சி பிச்சஸ்ல வந்து நல்லா போட முடியுது. பட் இங்க ஐபிஎல்ல நம்ம பார்த்த வரைக்குமே நிறைய வேகமா ரன் ஸ்கோர் பண்ணிடுறாங்க அவரோட இதுல, அவர் போடுற வேகத்துக்கு. ஸோ எந்த மாதிரியான ஃபேஸருக்கு போவாங்க பும்ரா கூட பேர் பண்றதுக்கு ஒரு ஃபாரின் பவுலரா? மார்க் கூட ட்ரை பண்ணலாமான்னு எனக்கு தோணுது. என்ன இன்ஜுரி கன்சர்ன் ஒன்று இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கூட போலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ பேட்டிங் பவர் பிளேயர்ல பாத்தீங்கன்னாக்கா மார்க்வுட், நீங்க வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா வந்து எதிரணியோட இன்னிங்ஸையும் நிலகொலைய வச்சிடலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அவங்க 2 பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து ஆழ்மனசுல ஒன்று தோணுது. பட் அவரும் இன்ஜுரி கன்சர்ன்ல தான் இருக்காரு. முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா ஒரே டீம்ல இருந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிச்சயமா வந்துட்டு 10 ஓவருக்குள்ளே மேட்சே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். எதிர் டீமோட கதை கந்தலாயிடும் நினைக்கிறேன். அதுதான் இன்ஜுரி கன்சர்னால மேபி டீம்ஸ் வந்து எடுக்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பட் சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு மட்டும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா வேற லெவல் ஆயிடும். ஏன்னா என்னால மறக்கவே முடியாது அந்த டபுள் சூப்பர் ஓவர் மேட்ச் நினைக்கிறேன் இல்லையா? 2 பேரும் மாத்தி மாத்தி தன்னோட போலிங் பர்ஃபார்மன்ஸை வந்து வெறித்தனமா காமிச்சாங்க. ஸோ ஐ திங்க் அவர் முகமது ஷமி எந்த டீமுக்கு போறாரோ ஐ திங்க் அவர் அந்த டீம் பயங்கரமா இருக்க போது நான் நம்புறேன். கண்டிப்பா வெறியிலையும் வருவாரு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஏபின்னு சொல்லக்கூடிய டெவால் பிரேவிஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸையும் விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து வேற ஏதாவது டீமுக்கு போவாங்களா இல்லை திருப்பி மும்பைக்கே வர வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
என்னுடைய கணிப்பின்படி முதல் பிட்டிங்ல வந்துட்டு அவர் அன்சோல்டா போவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. டெவால்ட் பிவிஸ் பிளேயர்ல, ஏன்னா இப்ப எக்கச்சக்க பிளேயர் வந்துட்டாங்க அப்படிங்கிற பொழுது அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரீசெண்டா வந்து அவ்வளோ பெட்டரா எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்துட்டு பொறுத்து இருந்தா பார்க்கணும். சரி, டிம் டேவிட் மாதிரியான பிளேயர் எந்த டீமுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? பினிஷர்ஸ் தேடக்கூடிய டீம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சில டீம்ஸ் இருக்காங்க. நம்ம அது இப்போ பஞ்சாப் கிங்ஸுக்கு கூட போனா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அந்த டீம் வந்துட்டு எடுக்கக்கூடிய ஸ்குவாட் வந்து அவ்வளவு தரமா எடுக்கிற மாதிரி தெரியல. எல்லா பிளேயருக்கும் போவாங்க. இப்ப நீங்க ஆப்ஷன்ல வந்துட்டு ஒரு பிளேயரை நீங்க சும்மா ஒரு பிளேயர் கொடுத்தீங்கன்னா கூட அந்த பிளேயருக்கும் போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க டிம் டேவிட்க்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு கூட நான் நினைக்கிறேன். ஒரு 8 crores 9 crores அவரை வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, இமேஜின் பண்ணி பாக்குறேன், என் பேரை கொடுத்துட்டு இந்த விக்னேஷ் இல்ல வேற விக்னேஷ் நாங்க கேட்டோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அவங்க என் பேரை கொடுத்தோம்னா. ஆமா, அந்த மாதிரி எனக்கு அதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஆனா நான் வந்து மும்பையோட அந்த ஸ்கவுட்டிங்கை வந்து நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா ஒண்ணுமே தெரியாத, யாருனே தெரியாத ஒரு பும்ராவை வந்து இப்ப உலகமே பாராட்டுற அளவுக்கு மாத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த பிளேயர், இப்ப ஆகாஷ் மத்வால் கூட ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைசிங் பேக்கேஜை தான் அந்த இயர் நம்ம பார்த்தோம். அவரோட அந்த டபுள் 4 எடுத்தாரு அடுத்தடுத்த மேட்ச்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிளேயர்ஸ் கிடைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா இந்த வாட்டியும்? நிச்சயமா யங் பிளேயர்ஸ் நிறைய பேர் அவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுல இருந்து இந்தியன் டீமுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவங்களால வளர்த்து விட முடியும். அப்படிங்கிறதுனால இந்த ரஞ்சி டிராஃபியா இருக்கட்டும், இந்த மாதிரியான டோர்னமெண்ட்ஸ்ல விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்ல யாராவது 1-2 பேரை நிச்சயமா எடுத்து அவங்க பெரிய லெவல்ல வர்றதுக்கு மும்பை இந்தியன்ஸ் வருஷம் காரணமா இருக்கு. நிச்சயமா வந்து அதை நம்ம எதிர்காலத்துல அதை நம்ம எதிர்பார்க்கலாம். வாட் அபவுட் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா மும்பை இந்தியன்ஸ்? ஏன்னா மறுபடியும் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு போறதுக்கு சான்ஸ் இல்லையோ அப்படின்னு தோணுதுங்க. ஒண்ணு வந்து அவருடைய ஏஜ், அது இப்போ யங் பவுலர்ஸா நிறைய பேர் வந்திருக்கிறதுனால அதை வந்து வேற டீம் வேணா ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா 7 கோடிக்கு மேல ட்ரெண்ட் போல்ட் போவாருன்னு என்னுடைய கணிப்பு. அதனால இவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட பிச் வந்து எப்பவுமே இந்த பேசருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பிச்சா இருக்கு. அதே நேரத்துல ஒரு ஸ்லைட் டேர்னும் இருக்கும் மேட்ச் ப்ராக்ரஸ் ஆக. ஸோ அப்படின்ற பட்சத்தில் திருப்பி மும்பை, ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அவங்களோட ஹோம்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு அப் அண்ட் டவுனாக தான் இருந்திருக்கு. இந்த வாட்டி அவங்களோட ஃபோர்ட்ரஸாக திருப்பி மாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா மும்பையை? இல்லை, அது நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். ஏன்னா பிளேயர்ஸ் எடுக்கக்கூடிய இதுவும் இருக்கு. அவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து ஸ்பின்னர் இல்லை. அதே மாதிரி ஓவர்சீஸ் பவுலர்ஸ் 2-3 பேர் தரமான பவுலர்ஸ் அவங்க எடுத்து போட்டாக்கணும். ஸோ அதனால நம்ம அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். சரி, அப்புறம் மும்பையை பத்தி வேற ஏதாவது ஆட் ஆன் பண்ண விரும்புறீங்களா? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு வந்துட்டு அந்த ஸ்பின் அப்படிங்கிறது லேக் ஆகுது. அதை மட்டும் அவங்க சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா வந்துட்டு ஒரு தரமான ஸ்குவாடை மறுபடியும் அவங்களால பில்ட் பண்ண முடியும். இன்னொன்னு இந்த நமந்தீர், நெஹால் வடேரா அப்படிங்கிற பிளேயர்ஸை கூட அவங்க மறுபடியும் வந்து பேக் பண்ண சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். நெஹால் வடேரா கூட அவருக்கு கிடைச்ச சான்ஸ்ல ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. எனக்கு அவரை விட நமந்தீர் ரொம்ப நல்லா பண்ணாருன்னு தோணுச்சு. மேபி அவர் வந்து மற்ற டீம்ஸ் கொஞ்சம் ஹண்ட் பண்ண பார்க்கலாமோ எனக்கு தோணுது. மேபி கேகேஆர் மாதிரியான டீம்ஸ் கூட கொஞ்சம் முன்னாடி போவாங்களோன்னு எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவராலாக நம்ம மும்பையை பற்றி பார்த்தாச்சு. சரி, இந்த வாட்டி குவாலிஃபை ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களோட நிச்சயமா 2025ல அவங்க ஃபைனல்ஸ்க்கு போகிற அளவுக்கான ஒரு ஸ்குவாடை அவங்க ரெடி பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நானும் நினைக்கிறேன். இவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் அவங்க பிளே ஆஃபில் இல்லாதது தான் ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு ஹெசிடென்சியாகவே இருந்துச்சு லாஸ்ட் இயர். ஏன்னா இதே மாதிரி ஒரு SRH KKR இருக்கிறதுக்கும் ஒரு மும்பை வேற ஒரு டீம் இருக்கிறதுக்கும் அந்த ஃபைனல் வந்து அந்த மாதிரி முடிஞ்சிருக்காது இல்லையா? ஒரு ஒன் சைடட் கேமாக இருந்திருக்க வாய்ப்பே கம்மி. அவங்க கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு டீம் மும்பை. ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் மும்பையோட பர்ஃபார்மன்ஸ் இந்த இயர் பார்க்கறதுக்கு. ஸோ மக்களே, நீங்களும் எக்ஸைட்டிங்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்புறம் கிட்டத்தட்ட 50% மேலே மக்கள் வந்து அன்சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு டேட்டா அனாலிசிஸ் எங்களுக்கு காட்டி கொடுத்துருச்சு. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ பிரபா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.